வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சிகப்பு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் இல்லாமல் செய்கிறது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு போட்ட உடனேயே கொஞ்சம் நல்லா வணக்குங்க. வதக்கிட்டு நான் கொஞ்சம் வந்து வரமிளகாய் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு போட்டுக்கிட்டு, அப்புறம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு கட்டு கீரைக்கு ஒரு வெங்காயம் போதும். அதனால் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்குனா போதும், ரொம்ப தீஞ்ச மாதிரிலாம் வேண்டாம். கீரை பொரியல் தான் இது, அதனால் கொஞ்சம் வதக்குங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பார்த்து போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு 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 மாதிரி பதம் ஒன்று வரும். அப்போ வந்து என்ன பண்ணுங்க, அலசி வச்ச சிகப்பு கீரையை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றின அப்புறம் இந்த தருணத்தில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு பதம் ஒன்று வரும், திக்கு எல்லாம் சுண்டி கீரைலாம் சுண்டி ஒரு பதம் வந்த உடனே உங்களுக்கு அது போதுமான்னு பாருங்கள். இந்த கீரை ரொம்ப நல்லது. சிகப்பு கீரை ரெடி, பொரியல் ரெடி.